தமிழுக்கு நிகர் தமிழே, தமிழனுக்கு நிகர் எவரே. 2 அடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் 2 அடி குரலில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள். வணக்கம் ஐயா. வணக்கம். இன்னைக்கான குறள் என்னங்க ஐயா? இன்னைக்கான குறள் அதிகாரம் 128, குறிப்பறிவுறுத்தல். குறள் எண் 1277. தன்னம் துறைவன் தனந்தமை நம்மினும் முன்னம் உணர்ந்த வளை. இந்த குறளுக்கான பொருள் என்னங்கய்யா? இதற்கான பொருள், குளிர்ந்த துறைகளை உடைய வளமான நாட்டைச் சேர்ந்த தலைவன் நம்மை விட்டு பிரிந்து போனது நமக்கு முன்னே நம் கைவளையல்களுக்கு தெரிந்து விட்டது போலும். பாரேன், அவை நம் கையை விட்டு கழன்றோடி விட்டன. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றீங்களா? இதற்கான உதாரணம், நம் தலைவன் நம்மை விட்டு பிரிய போகிறது. நம்மை விட நாம் அணிந்திருக்கும் வளையல்களுக்கு முன்னரே அதன் குறிப்பு தெரிந்து விட்டது போல. அதனால்தான் அது தானாகவே கழன்று விட்டது போல். நான் சொன்ன குறளும் அதோட விளக்கமும் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா? ரொம்பவே பயனுள்ளதா இருந்தது. சரி பசங்களா, நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குறளை பார்ப்போம். நாளைக்கும் இதே மாதிரி இன்னொரு குறள் பத்தி தெரிஞ்சுக்க ஆர்வமாவும் இருக்கும்.